ஸோ நாங்கள் டெல்லியிலேருந்து சென்னைக்கு ரிட்டன் ஆகிட்ருக்கோம். ஸோ ஈவினிங் ஒரு 6:30க்கு வந்து டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். டெர்மினல் 1. ஸோ இதுதான் டெல்லி ஏர்போர்ட்டோட வெளியே இருக்கிற வியூ. ஸோ எங்களோட செக்இன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். சீக்கிரமாக செக்இன் ஃபார்மாலிட்டிலாம் முடிஞ்சிச்சு இண்டிகோவில். அண்ட் டெல்லி ஏர்போர்ட் வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு. லைக் நான் ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ளைட்டில் வரேன். ஸோ சென்னை கம்பேர் பண்ணும்போது டெல்லி ஏர்போர்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. லைக் வேற ஒரு வேர்ல்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. செம்ம பெருசாக செம்ம நீட்டாக இருந்தது. எல்லாமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே வந்துட்டு நம்மளுக்கு அங்கங்கே நோட்டீஸ் பண்ணுற மாதிரி போர்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிக்கிறதுக்கு. எங்களுக்கு ஃப்ளைட் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 9:45க்கு தான். ஸோ நாங்கள் ஒரு 7:30க்கே உள்ளே வந்துட்டோம். சரி சும்மா சுற்றி பார்க்கலான்ட்டு செக்இன்லாம் முடிச்சுட்டு பேக்கேஜெலாம் கொடுத்தாச்சு. ஸோ சுற்றி பார்க்க போனோம். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மால் மாதிரியே இருக்குது டெல்லி ஏர்போர்ட்டுக்குள்ளே. நம்ம சென்னையில் இருக்கிற இந்த EA மால், ஃபீனிக்ஸ் மால் மாதிரி டெல்லி உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாலே வச்சுருக்காங்க. லைக் சென்னையில் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் டெர்மினலில் அந்த மாதிரி ஷாப்ஸ் மட்டும் தான் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாலே கட்டி வச்சுருக்காங்க டெல்லிக்குள்ளே. ஸோ ஃப்ளைட்டுக்கு வந்து இன்னும் நிறைய டைம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களாம் ஷாப்பிங் பண்ணலாம், டைனிங் பண்ணலாங்க. பாருங்களேன் இந்த வியூவை. இது யாராச்சும் நம்புவாங்களா ஏர்போர்ட்டுன்னு சொன்னால்? அவ்வளோ பெரிய மால் ஒன்று உள்ளே இருக்குது டொமஸ்டிக் டெர்மினல்லையே. ஸோ இன்டர்நேஷ்னல் டெர்மினல்லே எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்போது பாருங்களேன், இந்த மால் பார்த்திங்கன்னா உள்ளே எல்லா ஷாப்ஸும் இருக்குது. நம்மளுக்கு ஒரு நார்மல் மால்குள்ளே போனால் என்னென்ன கடை இருக்கோ எல்லா கடையும் இந்த மால்குள்ளே இருக்குது. வியூவை பாருங்களேன். இதெல்லாமே வந்து டெர்மினலுக்கு போகிற வழி நம்ம போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ போர்டிங்க்கு நிறைய டைம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மால்குள்ளே சுற்றி பார்த்துட்ருக்கலாம், ஷாப்பிங் பண்ணிக்கலாம், எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இந்த போர்டிங் கேட்டை பார்த்த மாதிரி போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 போர்டிங் கேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் டெல்லியில். நான் போன டெர்மினலில் ரொம்ப ரொம்ப பெருசு சென்னை கம்பேர் பண்ணும்போது டெல்லி. ஸோ உள்ளே நல்லா என்ஜாய் பண்ணோம். சுற்றி பார்க்குறது நிறைய இருக்குது. எங்களுக்கு டைம் பார்த்திங்கன்னா 9:45 தான். போர்டிங் கேட் 10 சொன்னாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து போர்டிங்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ டைம் பார்த்தா ஒரு 9க்கு வந்து கூப்பிட்டாங்க ஃப்ளைட்டுக்கு. ஸோ நாங்கள் எல்லோரும் போயிட்டுருக்கோம். நான், ஒய்ஃபு, அப்பா, அம்மா எல்லோருமே பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஏற போயிட்டுருக்கோம். நைட்டு 9:45க்கு ஃப்ளைட்டு. சென்னை வந்து மிட் நைட் வந்து 12:15க்கு ரீச் ஆகும் இந்த ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள் டின்னர்லாம் இங்கேயே முடிச்சிட்டோம் ஏர்போர்ட்லேயே. டின்னர்லாம் முடிச்சுட்டு 4 பேரும் ஃப்ளைட்டு போர்ட் பண்ண போயிட்டுருக்கோம். க்ரௌடு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாகவே இருந்தது. நைட் ஃப்ளைட்னால கம்மியாக இருக்குமோ என்னமோ தெரியல. ஸோ செம்ம டயர்டாக இருந்தோம் நாங்கள் ட்ரிப் முடிச்சுட்டு. ஸோ அப்படியே ஃப்ளைட் ஏறி தூங்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சென்னை ரீச் ஆகிட்டோம். நைட்டு 12:15 ஆன் டைம் இண்டிகோ ஃப்ளைட் வந்து ரீச் ஆகிடுச்சு. செம்ம டயர்டில் அப்படியே ஃப்ளைட்டில் தூங்கிட்டேன். எந்த வீடியோஸும் நான் எடுக்கல அப்போது. இப்போ சென்னை ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இண்டிகோ பஸ் வந்து நம்மளை அந்த டொமஸ்டிக் டெர்மினல் கூட்டிகிட்டு போயிடும். ஸோ பஸ் ஏறிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பேக்கேஜுக்கு போயிட்டோம். பேக்கேஜெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்லேயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லைக் எந்த கவுண்டரில் உங்கள் பேக்கேஜ் எடுக்கணும்னு சொல்லி அதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அந்த பேக்கேஜ் கவுண்டர் போனால் உங்களுக்கு பேக் நாங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்ம எல்லாருமே. ஸோ பேக்கேஜ் கவுண்டர் மாதிரி போகும்போது ஸோ இந்த மாதிரி ஸ்டாச்சுலாம் சூப்பராக இருந்துச்சு சென்னை ஏர்போர்ட்டில். அதை அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே பொறுமையாக வீடியோலாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் நாங்கள் 4 பேருமே. ஸோ அவ்வளோதான். இங்கே பார்த்திங்கன்னா பேக்கேஜ் கிளைம் சொல்லி நம்மளுக்கு போர்டு இருக்கும். அந்த போர்டை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டுருந்தோம். இங்கே ஒரு எஸ்கலேட்டர் இருக்கும். எஸ்கலேட்டரில் கீழே போயிட்டிங்கன்னா பேக்கேஜ் கவுண்டர் நிறைய இருந்தது. அதை பார்த்த மாதிரி நம்ம போயிட்டு பேக்லாம் எடுத்துக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நைட் ஃப்ளைட்னால ரொம்ப ரொம்ப க்ரௌடு கம்மியாக இருந்தது. சென்னை ஏர்போர்ட்டுமே செம்ம காலியாக இருந்துச்சு நைட் டைமில். எனக்கு இது ஃபஸ்ட் டைம்னால எப்போயுமே நைட்டு காலியாக இருக்குமான்னு எனக்கும் தெரியல. ஆனால் நான் வரும்போது செம்ம காலி. ஸோ எங்களுக்கு டிலேவே ஆகலை. ஃப்ளைட் இறங்கி ஒரு 1/2 hour நாங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம் எக்ஸிட் கேட்டில். இங்கே பாருங்களேன் ஏர்போர்ட் எவ்வளோ காலியாக இருக்குது நைட் டைம்லன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃப்ளைட்டில் இருக்கிற ஆளுங்க மட்டும்தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் காலியாக இருக்குது ஏர்போர்ட்டு. ஸோ எங்கள் ஃப்ளைட்லையுமே க்ரௌடு கம்மியாக தான் இருந்தது. அதனால் டக்கு நாங்கள் பேக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு கேப் புக் பண்ணி எக்ஸிட் கேட் பார்த்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.